Alright, let's work on the next problem. In a meter bridge experiment, null point is obtained. Right, in experiment, meter bridge experiment is obtained at 20 centimeter from one end of the wire. When the resistance X is balanced against another resistance Y, if X is less than Y, then where will be the new position of the null point from the same end if one decides to balance a resistance of 4x against Y? நம்ம வேல்யூஸ் கொடுத்தா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி கணக்குல x y வரும்போது we have to handle it little bit carefully because அதுதான் வந்து நமக்கு அசஸ்மெண்ட்டும் கூட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரும் வேல்யூஸ் கொடுத்தா போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ வீட்ஸ்டோன் மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் எதாவது வரக்கூடியது வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வரக்கூடியது. இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டர் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் கேரி ஃபாஸ்டர் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கும். அடுத்தது இன்னொன்று வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ். இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டு இந்த மாதிரி வகைப்படுத்தி நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா டிரைவ் ஹோம் பாயிண்ட். ஸோ பேலன்சிங் வீட்ஸ்டோன் பிரிட்ஜுடைய பிரின்சிபல் என்ன? ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் போயிட்டு இருக்கும்போது if the galvanometer showing null deflection, that is current flowing through the galvanometer, Ig is equal to 0, then that condition you call it as the balance point, which means P by Q is equal to R by S. ஸோ இது என்னன்னா இதில் வந்து நம்ம என்ன ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இருக்கும். நமக்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை இதில் இருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்துட்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் உடைய பிரின்சிபல், பேலன்சிங் பிரின்சிபல். P by Q equal to R by S. அப்போ இதுவே தான் மீட்டர் பிரிட்ஜுக்கு, கேரி ஃபாஸ்ட் பிரிட்ஜுக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நல் பாயிண்ட் இஸ் அப்டைன்ட் அட் 20 சென்டிமீட்டர். அந்த நல் பாயிண்ட்ன்றது எப்படின்னு பாருங்க இந்த மீட்டர் பிரிட்ஜில். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் எப்படி? ஸோ மீட்டர் பிரிட்ஜ் இஸ் ஆஃப் 1 மீட்டர் லென்த். திஸ் இஸ் ஆஃப் 1 மீட்டர் லென்த், ரைட். இங்கிருந்து இங்கே வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்? ஒரு நம்ம வந்துட்டு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கேல்வனோமீட்டரை வந்துட்டு இந்த ஒயர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அன் மீட்டர் ஒயர், ரைட். ஏபி திஸ் இஸ் ஆஃப் அன் மீட்டர் ஒயர். இந்த மீட்டர் பிரிட்ஜில் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடியது என்னன்னா இந்த ஹோல் லென்த், இதை வந்துட்டு L1 எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு L2 எடுத்துக்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R2. ஸோ இந்த பிரின்சிபல் P by Q equal to R by S பயன்படுத்தி என்னால் என்ன சொல்ல முடியும்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ல R1 by R2 is equal to L1 by L2 என்னால் சொல்ல முடியும். R1 by R2 is equal to L1 by L2. அப்போ இந்த L1ன்றது வந்து என்னன்னா இதுதான் என்னுடைய பேலன்சிங் லென்த். இந்த லென்த்தில் நான் இந்த பக்கம் நகர்ந்துட்டு வரும்போது இதை என்னன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் மை கரண்ட் ஃப்ளோயிங் Ig becomes 0 at this point. ஒரு பக்கம் நடக்கும் போது கேல்வனோமீட்டர் ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும், இந்த பக்கம் நடக்கும் போது இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ இந்த இன்புட்ஸ் வந்துட்டு இந்த சம்ம போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்குதான்றது தெரிஞ்சாதான் இந்த சம்மை நான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நல் பாயிண்ட் அப்டைன் ஆகுது எங்க 20 சென்டிமீட்டர். அப்போ இதுல இருந்து பாருங்க இது 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கணும், அதாவது நல் பாயிண்ட் காமிக்கணும். அப்போ இங்கிருந்து நான் இந்த சைடு when I moving this towards this direction, இந்த சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு சொல்றாங்க? 20 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அப்போ L1 வந்து என்னவா இருக்கு? 20 இருக்கு. From one end of the wire, when resistance is X is balanced against another resistance Y. இங்க நான் R1 R2 ன்னு எடுத்துக்கறாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? R1 R2 ரைட் ரெசிஸ்டன்ஸ் X Y ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த நல் பாயிண்ட் வந்துட்டு இத வந்துட்டு 20 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கும்? 100 minus this 20 will give me 80 சென்டிமீட்டர். இது 1 மீட்டர் ஒயர் என்னும்போது எவ்வளவு அது வந்துட்டு 100 சென்டிமீட்டர், ரைட். அப்ப இங்க x by y அப்படின்றது வந்து என்னன்னா 20, xன்றது வந்து 20, yன்றது வந்து 100 minus 20 which is my 80. ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. x is balanced against another resistance y. If condition if x is less than y, then where will be the new position of the null point from the same end? X is less than y, and the null point எங்க வரும்? If one decides to balance a resistance of ஒரு பேலன்ஸ், நான் அப்ப அந்த பேலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? நான் இதை வந்துட்டு 4x by y ன்னு நான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ 4x by y ன்னு நான் பேலன்ஸ் பண்ணும்போது இது புது ரெசிஸ்டன்ஸ் என்னது? L1 ஒன்று இருக்கும். இது வந்து என்னது? 100 minus L1. இது given கண்டிஷன். இது வந்து நான் டிட்டர்மைன் பண்ண வேண்டிய கண்டிஷன். இது எனக்கு எழுத தெரியணும். அப்போ x by y 20 by 80 னா இந்த கண்டிஷன் 4x against y. இது வந்து என்ன ஆயிடும்? 4x ஆயிடும், இது y ஆயிடும். அப்போ 4x நகர்த்திட்டு போனா எனக்கு ஒரு L1 கிடைக்கும்.
மீதம் இருக்கக்கூடியது y-க்கானது 100 minus L1 ன்ட்டு எனக்கு கிடைக்கும். So now we have two factors x by y 4x by y. இப்போ இதுதான் நான் வந்து என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிக்கணும். அதாவது 4x by y equal to L1 by 100 minus L1. அப்ப இங்க நான் என்ன பண்றேன், ரீரைட்டிங் 4x by y என்னது, x by y 20 by 80. 4 into 20 by 80. This is equal to L1 divided by 100 minus L1. இங்க பாருங்க 1 4 2 4 are 8 20 20 20 gets cancelled. So L1 by 100 minus L1. 100 minus L1 is equal to L1. சிம்பிளா என்ன எழுதலாம், இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல L1 அந்த சைடு போச்சுனா 100 is equal to 2L1, right? 2L1 equal to 2L1. அப்ப L1 equal to என்னது, L1 equal to 100 by 2. அப்ப L1 equal to எவ்வளவு, 50 cm. அப்ப L1 equal to 50 cm. If x is less than y, then where will be the new position of the null point from the same end? அப்ப அந்த கண்டிஷன் this is balancing condition கொடுத்திருக்காங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னது, L1 equal to 50 cm. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் x by y என்பது null point 20 cm ல வருது. 4x by y என்னும்போது null point எங்க வருது, L1 equal to 50 cm. அப்ப இதுக்கு ஆன்சர் L1 equal to 50 cm. So this is the way that we approach. அப்போ ஒரு மீட்டர் பிரிட்ஜை பத்தி தெரியணும்னா எனக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பிரின்சிபல் தெரிஞ்சதுன்னா, அடுத்தது அதோட பேலன்சிங் கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதை வச்சு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு நான் வந்து வேல்யூஸை இன்புட் பண்ணோம்னா என்னால ஈஸியா என்ன டிட்டர்மின் பண்ண முடியும், ஆன்சரை டிட்டர்மின் பண்ண முடியும். So these are the ways and means that you approach the problems, right? So you can't just deny it whether the sum is you can solve it or not without understanding it, right? அப்போ சின்ன சின்ன புரிதல் இருந்தாவே இந்த மாதிரி கணக்குகளை எளிமையா போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. தொடர்ந்து பாருங்க, அடுத்த சம் நான் சால்வ் பண்றோம், ரைட்?